காற்றை சுடவேற்கை பூசி என் குலம் கவர்கள் என்று தன்னை அறிமுகப்படுத்தி எம்பெருமானின் புகழ் எங்கிருக்கும் பரவச் செய்த எல்லாமல் நட்பு பெற்ற என் அருமை நண்பர் மதுவானவர்களே, எழுத்தாளர் இளவரசர் அவர்களே, வெற்றுமை இங்கே அமைந்திருக்கும் தமிழ் சான்றோருடைய பெரியவர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1981ஆம் ஆண்டு சித்தாண்டி மருத்துவமனையிலே நண்பர் மதிவாளர்களுக்கு பணி செய்யும் போது அவரிடத்தில் நான் உதவியாளர் பணியில் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் அவருடன் பணி செய்யும் போதுதான் அவரை என்னால் கூர்ந்து நோக்க முடிந்தது. அப்படி கூர்ந்து நோக்கும் பொழுது அவரிடத்தில் இந்த தமிழ் பற்று என்னையும் பிடித்துக் கொண்டது. அவரிடத்தில் இருந்த அன்பு, அறிவு, தொண்டு செய்யும் உள்ளம், பணியின் மீது இருக்கின்ற ஒரு ஆர்வம், இவை எல்லாவற்றையும் நான் உடனிருந்து பயின்று கொண்டதால் இன்று நான் வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான மனிதனாக இருக்கின்றேன் என்றால் அதற்கு அடித்தளம் அமைப்பது என்னுடைய அருமை என்ற மதிவாளன் அவர்கள் தான். இந்த நூலிலே 3 பக்கங்கள் நான் கூறியதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதை நீங்கள் விரிவாக படித்தால் தெரியும். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அடித்தளம் விட்ட அமைப்பவர் நண்பர் மதிவாளன் அவர்கள் தான். ஏதோ முதுமொழி சொல்வார்கள், நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழிபடி குழுக்கும் அங்கே புசியுமாம் துன்புகளை நல்லோர் உட்பொருள்களை அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்ய மழை என்று சொல்ல மூதுரை மாதிரி நாங்கள்லாம் வெறும் புற்களாக இருந்த எங்களையும் ஒரு தமிழ்ச்சுவை இருக்கிய நண்பர் மதிவாளன் அவர்கள் தான். செல்வி எழிலரசவர்கள் ஒரு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது மாதிரி ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கின்றேன், நீங்கள் சில குறிப்புகளை எனக்கு அளிக்க வேண்டும், ஏன்னா நீங்கள் அவருடைய இளமை பருவத்தில் உடன் இருந்தவர் என்று கேட்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இளவரசர்கள் நீங்கள் கேட்டவுடனே எனக்கு ஒரு பாடல் தான் நினைவு கொண்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும், வித்வான் மீனாட்சி சுந்தரப்பிள்ளை அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், என வைத்து எனப்பதன் இடைநின்று இறந்து வேண்ட இனி வைப்போம் பொறுத்துரிமை என்னுடைய கம்பரானார். ஒன்றுமே இல்லைங்க. கம்பராமாயணம் காவிய எழுத ஆரம்பித்தவுடன் விநாயகர் அவர்கள் எழுதிட்டாங்க. எழுதின உடனே என்ன, தமிழ் அகராதில் இருக்கின்ற சொற்கள் எல்லாம் ஊழமாக செல்கின்றார். பாண்டிச்சேரியில் என்னென்னோ ஊழம் பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்பேற்பட்ட ஊழத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சொற்கள் எல்லாம் ஊழமாக சென்று என்ன முறையில் இருக்கிறீர்களா, நீங்கள் காவியத்தை படைக்கின்றீர்கள், அதில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கள், உலகம் உள்ளவரை நாங்களும் நிலைத்து நிற்போம் என்ற அந்த பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. எழுதரசு அவர்களே, எனக்கு 2வது தெரியும், இங்கே பேசி அறிஞர்களெல்லாம் இந்த உலகம் இருக்கும் வரை, தமிழ் சமுதாயம் இருக்கும் வரை இந்த மாண்புமிகு பரிவார் என்ற நூல் நிலைத்து நிற்கும். அதை நான் எழுதிய ஒரு சில வரிகள் கூட உயிர் பெற்று இருக்கும் என்பதனால் நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். என வைத்து எனப்பாக இடையின்றி இறந்து வேண்ட நல்லா பாருங்க. இனி வைப்பாம் பொறுத்துரிமை கம்பரானார். அந்த ஒரு பாடல் ஞாபகம் வந்தது. எனவே ஒரு தமிழ் பணி சிறக்க வேண்டும். நானும் புற்றுநோயில் பாதித்தவன் தான். சமகாலத்தில் 2017 எனக்கும் புற்றுநோய் வந்தது. 2 ஆண்டுகள் எனக்கு தொண்டையில், அதாவது லாரிஸ் சொல்வாங்க, அதாவது குரல் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்தில் எனக்கு புற்றுநோய். எனக்கும் புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லை, பித்தளை பாக்கு போடும் பழக்கம் கிடையாது. இருந்தாலும் எனக்கு அந்த புற்றுநோய் வந்தது. நான் ஒரு சாதாரண மனிதன் தான். ஆடி போய்விட்டேன், மனதளவில் தூண்டு விட்டேன். அப்பொழுது என்னால் 2 ஆண்டுகள் பேச முடியாமல் இருந்தேன். நண்பர்களே, உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் 2017 அப்புறம் 3 ஆண்டுகளுக்கு இன்னைக்கு தான் பேசிக்கிட்டேன். அறிவாளுடைய அவருடைய விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில் எனக்கு ஆசிரியர்கள் சொன்ன அறிவுரை என்ன என்றால், இல்லை உண்டு, இதை தவிர நீங்கள் பேசக்கூடாது, அப்படி பேசினால் ஒரு லாரிஸ் பழுதடைந்து விடும் என்று சொன்ன பிறகும், என்று துணையார் சொன்னது சிறியளவுக்கு பேசுங்கள் என்று சொல்லி ஒரு அனுப்பின பிறகும் எனக்கு மேடையை வந்த பிறகு அவரை பற்றி புகழாமல் இருந்தால் அது என் மனசாட்சி ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரு காரணத்தினால் நான் இதை துறையாற்றுகிறேன். இளவரசை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சின்ன தகவல் சொல்லுகிறேன். பாண்டிச்சேரியில் வந்துவிட்டு
பாரதாசன் பற்றி பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்க. காவிரிகள் அகத்தில் அல்ல கல்லூரி மீதானி பாரதியில் துயிர்வகத்தில் பாய்தல் எழுச்சி மீதான் ஊரினை நாட்டினை உலகினை ஒன்று சேர்க்க பேரை வளர்த்து பிறந்த பெண்ணை அறிந்ததும் இதய உடைய ஆழலை தன்னை கொண்டு செய்த மக்கள் என்னும் செழித்திட ஊற்றை ஒட்டி இக்கோளையம் என்ன வேண்டும் உங்களுக்கு இந்த கோளையம் ஓங்க வேண்டும் என்றால் இப்படி அறிந்தவுடைய வார்த்தைகளை நீங்கள் செவி கொடுத்து கேட்டால் போதும் என்று சொன்ன பாவேந்தர் பாரதத்தில் பிறந்த அந்த பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு பெண்மணி உதைத்திருக்கிறார் என்றால் அதை விட பெரும்பாக்கியம் உங்களுக்கு என்ன இருக்கிறது? சான்றோர்களை நீங்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள். இளவரசை போன்ற ஒரு பெரிய பாக்கியசாலையை பெற்றதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். மானியம் பாவேந்தர் பாரதாசன் கனவு என்று நினைவில் இருக்கிறது. அதை கண்டு நீங்கள் பெருமையாக வேண்டும். காரில் அகத்தில் அல்ல கல்லூரி மீதானி பாரதியில் துயிர்வகத்தில் பாய்தல் எழுச்சியினால் ஊரினை நாட்டை உலகை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சை பிறந்தவனே அறிந்த தம் இதய உடைய ஆடை நன்னை ஒன்று செய்தரும் மக்கள் என்னும் செழித்திட ஊற்றி ஒட்டி இக்கோளைய ஓங்கல் செய்வாய் நலம் நம்பாய் நலம் நம்பாய். இதோட உங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? சொல்லுவாங்க எவ்வளோ பேர் பேசியிருக்கிறீர்கள். இதை விட சிறந்த நாள் ஒரு பொன்னான நாள் உங்களுக்கு கிடையவே கிடையாது. பாரதத்தினுடைய கனவுகளை நீங்கள் நலவாக்கியிருக்கீர்கள். உயர் நிலத்தை கட்ட துணை நடந்து மட்டும் ஆயன துணைகளை கொண்ட அருள் என்பர் மதிவான அவர்கள் வாழ்வு சிறக்க வேண்டும், நலமுடன் வாழ வேண்டும் என கூறி தமிழ்நாடு பேரவை பல்லாண்டுகளாம் மதுரையில் இருந்த சங்கம் போன்று எழுத்தவர்கள் என கூறி வாய்ப்பை அனைவருக்கும் நன்றி பாராட்டி